ஓம் சாய்ராம். சாய்ராம், நான் இன்னொரு தவறையும் உணர்ந்து திருத்திக்கிட்டேன். அதாவது எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நெனச்ச இடத்துலலாம் யாருமே ஹெல்ப் பண்ணல. எனக்கு கடவுள் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அங்க சாய்ராம் அப்பா மட்டும் தான் எனக்கு உறுதுணையா இருந்து, எனக்குள்ளேயே அந்த சக்தி இருக்கு, உணர்ந்து செயல்படுன்றத உணர்த்துனாங்க. அது மாதிரி நீங்க எந்த ஒரு செயலுக்காகவாது, எனக்கு அண்ணன், தம்பி, உறவுகள், அக்கா, தங்கச்சி, சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நெனச்சு எந்த செயல்லயும் இறங்கிராதீங்க. என்னோட ஆபத்து காலத்துக்கு அவங்கலாம் வந்து நிப்பாங்க அப்படின்னு நெனச்சிராதீங்க. அப்படி யாருக்காவது ஏதாவது ஒரு சூழல் இருக்கும்போது நெனைக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அத மாத்திக்கோங்க. ஏன்னா, அதெல்லாம் நீடிக்காது. கடவுள் குடுக்கறது மட்டும் தான் நமக்கு நீடிக்கும். இந்த மாதிரி நம்பி உறவுகள நம்பி நம்ம ஏதாவது செயல் செய்யும்போது, அங்க நிச்சயம் ஒரு காலகட்டத்தில அவங்க முகமூடி அவிழ்க்கப்பட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால தயவு செஞ்சு தியானத்துக்குள்ள வாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முன்னாடியே நீங்க கூர் உணர்வு திறன் மூலமா உணர முடியும். ஓம் சாய்